ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி பின்னேரம் நான் வேறொரு சாப்பாடு தான் செய்ய ரெடி பண்ணியிருந்தேன். நானும் பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு. மழையை வந்தால் சோபாக்கு என்ன ஞாபகம் வரும்? ரொட்டி சாப்பிட்ற ஞாபகம் தான் வரும். உங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன தம்பி? அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக தேங்காய் ரொட்டியும் சுட்டு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் செட்டிநாடு சிக்கன் கறியும் வச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். ஏன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டியோட சம்பல் செய்வேன், அப்படி தான் டெய்லி செய்கிறேன். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மழை, நல்ல பகல் முழுக்க நல்ல வெயிலாக இருந்துச்சு நண்பர்களே. இப்போ நல்ல சில்லன் இருக்குது. இந்த சில்லுக்கு இதமாக ரொட்டி சுட்டு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக செட்டிநாடு கிரேவியோட தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க? செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, சரியா? இப்போ வாங்க சூப்பராக சுட சுட ரொட்டியும் சுட்டு செட்டிநாடு சிக்கன் கிரேவி வச்சு செமையாக சாப்பிடலாம். கிரேவியாக வருதா கறியாக வருதான்னு தெரியும். பார்த்தீங்களா நல்ல மழை இங்கே வருங்க நண்பர்களே. நல்லா எல்லாம் கழுவி வச்சமா சூப்பராக பார்த்தீங்கன்னா மழையோ மழை. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிச்சு கொண்டு இருக்கு நண்பர்களே. பாருங்கள் வானத்தை பாருங்கள், மழை பெஞ்ச மாதிரியா இருக்குது. நம்புவீங்களா நீங்கள் நம்பிக்கைகள் தண்ணியை ஊற்றிட்டு சொல்கிறாளுண்டு. ஆனால் அதுதான் இல்லை, உங்களை விட்டு சீட்டெல்லாம் பாருங்க. இப்போ திடீரெண்டு மழை, ஆனால் நல்லா இருக்குது, நல்லா இதமாக இருக்குது நண்பர்களே. தெரியுமா என்ன? இனித்தான் மாறிஸ் கொண்டாட போகுது போல எனக்கு மழை. என்ன வாங்க நாங்கள் சூப்பராக எங்களோட சாப்பாடு வெளியே பார்க்கலாமா? வாங்க வாங்க. இங்கே பாருங்கள் சிக்கன் வாங்கியிருக்கு. நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி தான் வாங்கணுமென்றது நான் நண்பர்களே. ஆனால் அது ஒரு நாளைக்கு யூட்டோட போய் தான் நான் வாங்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ராய்லர் தான் எடுத்துருக்குறேன். பார்த்தீங்களா, இது நல்ல லெக் பீஸ் எடுத்துருக்குறேன் பாருங்க. இதெல்லாம் இப்படி வலிச்சு எடுக்கணுமேன்னு சொல்லுங்கள். அந்த பலகையில் வச்சு கொத்துவினோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் அந்த பலகை தூளுகள், அதால் இப்படி நல்ல வடிவாக வலிச்சு இதெல்லாம் எடுக்கணும். இந்த கால் பக்கம் எல்லாம் எப்படி வெட்டியிருந்தாலும் இந்த சின்ன சின்ன செட்டுகள் இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும். பார்த்து நல்ல வடிவாக இந்த கொழுப்புகள் எல்லாம் வலிச்சு எடுக்கணும். பார்த்தீங்களா, ஏற்கனவே நிறைய கொழுப்பு இருக்குங்கிற உடம்புல அதெல்லாம் கொஞ்சம் குறைப்போமேட்டா தம்பி, அதால் தான். சரியா, இப்படி இந்த மாதிரி நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி எடுப்போம். பார்த்தீங்களா, இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பார்த்தீங்களா நாங்கள் அலர்ட் ஆறுமுகமாக 3 லெக் பீஸ் வாங்கியாச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னா வாங்க நண்பர்களே. மழை விட்டுட்டு நாங்கள் விறகு அடுப்புலையே செய்வோம். இப்போ அடுப்பை மூட்டிட்டு புரியுதா, சட்டியை வைப்போம். சட்டி சூடாட்டுக்கும். விறகு அடுப்பில் செய்கிற சாப்பாடுகள் நண்பர்களே தனி சுவையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா அடுப்பை மூண்டுட்டு சட்டி சூடாட்டு. இப்போ பாருங்க நண்பர்களே, சட்டி சூடாயிட்டு இந்த வறுத்தரிச்ச செட்டிநாடு சிக்கன் கறிங்க பாருங்க. இதில் மல்லி எடுத்துருக்கேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மிளகு எடுத்துருக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சின்ன சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், செத்தல் மிளகாய் இதங்கட உரைப்புக்கு தேவையான அளவு தான். நான் ஒரு 12-13 எடுத்துருக்கிறேன். 2 ஏலக்காய், பட்டை, நட்சத்திர சோம்பு, ஒரு 4 கிராம்பு. இது எல்லாத்தையும் அதில் போடுவோம். அப்படியே போட்டுட்டு வறுத்து விடுவோம். மழைக்கு புகைக்குது, ஈரம் தானே சாடையாக அது எரிய காஞ்சிரும். இப்போ பாருங்க வறுபடுது. நல்லா கொஞ்சமாக தேங்காய்ப்பு சேர்ப்போம், நெய் சேர்த்து வறுத்தெடுப்போம். இப்போ பாருங்க நல்லா வறுத்தாச்சு. இந்த மாதிரி வறுக்கணும். இதான் வறுத்தரைச்சி வச்ச செட்டிநாடு சிக்கன் கறியன்ட்டு இதை சேர்ப்போம். இப்போ திருப்பி இந்த சட்டியை வச்சாச்சு. இது சூடாட்டுக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆறட்டுக்கும். ஆறினோடனே இதை வந்து மிக்சியில் அரைச்சி கொண்டு வருவோமா. சட்டி சூடாகிட்டு எண்ணெய் சேர்ப்போம், தேங்காய் எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடாட்டும். இப்போ பாருங்க இதை அரைச்சி எடுப்போம். பார்த்திங்கன்னா நல்லா ஆறிட்டு இதை போட்டு வடிவாக அரைச்செடுப்போம். இப்போ பாருங்க நண்பர்களே, அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்திங்களா வாசம் வேண்டாம், அப்படி ஒரு வாசம் மூக்க துளைக்குது தெரியுமா, அப்படி வாசமாக இருக்குது. கறி எப்படி வரும், செம்மையாக வரும். இருக்கட்டுக்குமா. எண்ணெய் சூடாயிட்டு பச்சை மிளகாய், இதோட சின்ன வெங்காயம் எந்த சாப்பாடு போட்டாலும் நல்லா தான் இருக்கும். கருவேப்பிலை, இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கட்டுங்க.
வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இனி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்போம். இது கொஞ்சம் வதங்கி பச்சை வாசம் போகட்டும். இனி தக்காளி பழம் சேர்ப்போம். தக்காளி பழம் வதங்கட்டும். இந்த தக்காளி பழம் வதங்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் கலந்து விடுவோம். இனி இதில் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிறோம் பாருங்க, இதில் வறுத்து அரைச்சி வச்சோம், அதை சேர்க்க வேண்டியா. சேர்த்துட்டு கலந்துடுவோம். இந்த மாதிரி நல்லா கலந்துடுவோம். இனி இதோடு நாங்கள் கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்துடுவோம். நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். ஏற்கனவே சிக்கன்லேயும் தண்ணி விட்டு ஏற்கனவே வரும் நார்மலாக. நீங்கள் குழம்பா வேணும்னு சொன்னால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலாம். நான் கணக்காக சேர்த்துட்டு இப்படி கலந்து விடுவோம். உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். மூடி விடுவோம். நல்லா அவிஞ்சு அப்படியே வத்தி வரட்டும். இப்போ ரொட்டிக்கு மா குழைக்க போகிறேன். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் முடிச்சு எடுப்போம். இதான் எங்களோட ஸ்ரீலங்கன் பொல் ரொட்டி. பாருங்க, இந்த வெங்காயத்தை முதல் அடிப்போம். இது வந்து பெரிய வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயமும் எடுக்கலாம் நண்பர்களே, நல்லா இருக்கும். இது இப்படி இடிக்க கஷ்டம்னா நீங்கள் மிக்ஸி கப்பில் போட்டு ஒரு 2 சுற்றியும் எடுக்கலாம் நீங்கள் அரைச்சி போட்டு. ஆனால் இடித்து போட்டால் அந்த சாப்பிடேக்கில் ரொட்டியில் கடிப்படைக்க நல்லாயிருக்கும். இதோட ஒரு பச்சை மிளகாயம் போட்டு அப்படியே இடிச்சு எடுப்போம். இப்படி பச்சை மிளகாய் 2 வெங்காயம் இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் முடிச்செடுக்க போகிறேன். பாருங்கள் நண்பர்களே, நல்லா இடிச்சாச்சு. கண்ணுக்கு பறக்கும், கவனமாக பார்த்து இடிக்கணுமா. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பறக்கும். அதில் வந்து இதை இங்கே மாவு எடுத்துருக்கோம் பாருங்க, இதான் ரொட்டிமா, அதுக்கு சேர்ப்போம். இந்த மாதிரி போட்டுவிட்டு இங்கே பாருங்கள், இது சிலது பெருசாக இருக்குது, அதையும் ஒருக்கா போட்டு அடிச்சு விடுவோம். மற்றதெல்லாம் சரி. இனி இதில் போட்டுட்டு தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, துருவி வச்சுருக்கிறேன். அதை இந்த உரலியை போட்டு இதே முருக்கா அடிச்செடுப்போம். இந்த மாதிரி வச்சு எடுத்தாச்சு. இதில் சேர்க்கணும். அப்போ அந்த உரலில் இருந்த சாறுகள் அதெல்லாம் முண்டு சேர அப்படியே நல்லா தேங்காய் போட்டு சேர்ந்து வந்துடும். இன்னொரு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு அதையும் பிடிச்செடுப்போம். எங்களுக்கு எவ்வளோ நாங்கள் ரொட்டிக்கு தேங்காய் பூ சேர்க்க போகிறோமோ அந்த ரொட்டியை நாங்கள் இடிச்சே போட போகிறோம். நான் அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவுக்கு. பாருங்க, பனி சிந்த நேரம் வருது இந்த மலைக்குள்ள. 6 மணி ஆகிட்டேன்டா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விடுவோம். பாருங்க, இந்த மாதிரி தேங்காய் பூ, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விடுவோம். இப்போ பாருங்க, நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நாங்கள் ரொட்டி குழைக்கிற மாதிரி குழைச்சிக்க வேண்டியதான். ஒரேடியாக விடக்கூடாது. ஏன்னா அந்த வெங்காயத்தில் ஈரத்தன்மை இருக்கும், தேங்காய்ப்பில் ஈரத்தன்மை இருக்கும். அதால் நல்லா கலந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பார்த்து தான் விட்டு குழைக்கணும். இப்படி அடியில் இருந்து இப்படி எடுத்து குழைக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. பார்த்தீங்களா, இனி வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். அப்போ இந்த கையில் ஒட்டுப்பட்டுருக்கிறது எல்லாம் ஒன்று சேர அப்படியே குழாப்பட்டு வந்துடும். அதெல்லாம் தேங்காய் எண்ணெய் விடுறது விட்டு குழைச்செடுப்போம். இந்த பவுலில் ஒட்டி இருக்கிறதுகளெல்லாம் ஒன்று சேர அப்படியே குழாப்பட்டு வந்துடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி. பார்த்திங்களா, இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி நாங்கள் ரொட்டியை சுட வேண்டியதான். கொஞ்சமாக மேலால் தேங்காய் எண்ணெய் போட்டு விடுவோம். பார்த்திங்களா, இனி இப்படியே இருக்கட்டுக்கும் கடை சுட்டு எடுக்க வேண்டியா. இப்போ மாவு குழைச்சாச்சு, நாங்கள் தேய்ச்செடுப்போம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இப்படி நல்ல வடிவாக தேங்காய் எண்ணெயை போட்டு விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் குழைச்சி வச்சுருக்கிற மாவில் எடுக்கணும்.
இது நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிற நண்பர்களே பாருங்கள். இந்த ரொட்டி என்னென்ன வடிவாக அப்படி தேய்ச்சி எடுப்போம். சாப்பிடக்குள்ள இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட்டிப்படைக்க அப்படி இருக்கும். இது கட்டை சம்பளோடையும் சாப்பிடலாம், இடித்த சம்பளோடு சாப்பிடலாம். நான் கட்டை சம்பளோடையெல்லாம் போட்டிருக்கிறோமே, நான் இடித்த சம்பளோட கட்டை சம்பளோட. ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் சிக்கன் கறியோடு சாப்பிட போகிறோம். அதிகம் இந்தியன் ஸ்டைல் செட்டிநாடு சிக்கன். என்ன இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு இப்படி ரவுண்டான கிண்ணங்கள் ஏதாவது எடுத்து உங்கள்கிட்ட இருக்கும் தானே, அதால் எடுத்து இப்படி வெட்டி எடுக்க வேண்டிய. அப்போ வட்டம் வட்டமாக வரும், பார்க்கவும் வடிவாக இருக்கும், சாப்பிடவும் ஆசையாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இங்கெல்லாம் ரேக் எண்ணெய் தடவை வச்சுருக்கிறேன். இதில் எடுத்து வைப்போம். வச்சுட்டா ஒரு அடியாக கடகடன்னு சுட்டு எடுத்துடலாம். தம்பி பிடிக்குமா? இவராலாம் இன்றைக்கு இது ரொட்டிக்கு வந்தது. நான் நண்பர்களே நல்ல சூப்பராக சோறு வைப்போம்ண்டா அவருக்கு இல்லையான்னு ரொட்டி தானா வேணுமா, அதால் இப்போ ரொட்டிக்கு வந்தாச்சேன். இது எல்லாத்தையும் திருப்பி ஒருக்கா தேய்ச்சி போட்டு நாங்கள் சுட்டு எடுக்கலாம். விழாங்க காணாத அப்போ இதில் இன்னொரு கொஞ்சம் மாவு எடுத்து இதோட சேர்த்துட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி கடகடன்னு தேய்ச்சி எடுத்துடலாம். பார்த்திங்களா? ஒரே கல்லில் 2 மாங்காயில் மாங்காய் மாதிரி ஒரே மாவில் 5 ரொட்டி தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி மிச்ச மாவையும் தேய்ச்சி எல்லாத்தையும் வெட்டி எடுப்போமா. பார்த்தீங்களா? கீழே இருந்து செய்ய சுவமாக இருக்குது, நின்று செய்ய கால் உழையுது நண்பர்களே. ஏண்டா தம்பி? இப்போ பாருங்க நண்பர்களே, எல்லாம் தேய்ச்சி வெட்டி எடுத்தாச்சு. இனி கடகடண்டு சுட்டு எடுக்க வேண்டியதான். சரியா? எல்லா ரொட்டியும் அப்படியே படபடண்டு சுட்டு எடுக்க வேண்டியதான். சுட்டு எடுப்போமா. தோசைக்கல்ல சூடாக்குவோம். அப்போ சூடானாச்சுண்டா நாங்கள் ரொட்டியை சுடலாம். இது சூடாகிறதுக்குள்ள அங்கே போய் கறியை பார்த்துட்டு வருவோம்மா. பாருங்கள் எவ்வளோ வெட்ட வெளிச்சத்தில் ஆரம்பிச்சு நான் இருட்டிட்டு. பார்த்தீங்களா நண்பர்களே? வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? நீங்கள் கொஞ்சம் கொதிக்கட்டுமே என்ன, ஏன்னா அடுப்பு நூந்து தான் எரியுது. அதால் இப்படி குழம்பா கூட சாப்பிடலாம். பார்ப்போம்மா டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. உண்மைக்கு நான் சொன்னால் அவங்களுக்கு விளங்காது, நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படியே தூக்கி அங்கால போட்டுருங்களா, அப்படி சுவையாக இருக்குது நண்பர்களே. இன்னொரு கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும். இப்போ தோசைக்கல் சூடாயிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம். சேர்த்து போட்டு இங்கே பாருங்க நாங்கள் தேய்ச்சி வச்சுருக்கிற ரொட்டி எடுத்து இந்த ரொட்டியாலே வடிவாக எண்ணெய் எல்லா இடமும் பூசி விடுவோம். சரியா? இந்த மாதிரி அதுக்கு பிறகு இப்படியும் ஒரு 4 ரொட்டி கிட்ட வைக்கலாம். கூட வைக்கலாமே. 5 6 ரொட்டி வச்சுட்டேன் நண்பர்களே. பார்த்தீங்களா? ஒரு பக்கம் ஆவியட்டுமா. இப்போ ரொட்டியை திருப்பி போடுவோம். பார்த்தீங்களா? இது நிறைய தரம் போட்டிருக்கேன் நண்பர்களே, நீங்களும் பார்த்துருப்பீங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். இது மழை நேரங்களில் ரொட்டி சாப்பிட்டா சொல்லி அவனு செம்மையாக இருக்கும். இப்படி திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஓகே. இப்போ சுடுபடட்டும். இப்போ பாருங்க நண்பர்களே, ரொட்டி சுடுபட்டு எடுப்போம் வாங்க. சரிங்களா? எப்படி ரொட்டி? இதுதான் பொல் ரொட்டி. இது சும்மாவே சாப்பிடலாம் நண்பர்களே, அப்படி ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குமே. என்ன யூடியூப் பிடிக்குமா? இன்னைக்கு பார்த்தீங்களா யூடியூப் மழையே? தெரியும் யூட்டுக்கு சோவாக்கு மழையண்டா ரொட்டி பைத்தியம் பிடிச்சிடும் இல்லையா? அதில் மழை வந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் நினைச்சது சோறு சமைச்சு ரசம் வச்சு செட்டிநாடு சிக்கன் கறி வச்சு செய்ய மட்டும் தான் ரெடி பண்ணது. இவன் சொல்லிட்டா இல்லை ரொட்டி மழை வருதம்மா இன்றைக்கு ரொட்டி தான் சாப்பிட்டு அதோட இறங்கியாச்சு நண்பர்களே களத்தில். சாப்பிடு சாப்பிடு. இதே மாதிரி நண்பர்களே இங்கே பாருங்க, எண்ணெயை விட்டுட்டு தேய்ச்சி வச்சுருக்கிற மற்ற ரொட்டிகளையும் சுட்டு எடுக்க வேண்டியா. இந்த மாதிரி எண்ணெயை தேய்ச்சி விட்டுட்டு
இப்படி இப்படி சுட்டுருக்க வேண்டியதான் சுவையான தேங்காய் புரொட்டி. ஓகே நண்பர்களே, வாங்க எங்களோட கறியை பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த பதத்தோடய இறக்க போகிறேன். ஏன் சொல்லுங்க, அப்போ தான் நாங்கள் ரொட்டிக்கு சாப்பிடன்னு இந்த வாசம் இருக்குது நண்பர்களே. என்னென்னு சொல்கிறீங்க, அடி தூள். இங்கே சூப்பராக வந்துடும். கொஞ்சம் உப்பு போடணும், இன்னும் சூப்பராக இருக்கும். உப்பு இருக்கா பார்ப்போம். உப்பெல்லாம் காணும், செமையாக இருக்குது, விடவே தேவையில்லை. இதில் பாருங்க, மல்லி இலையும் புதினா இலையும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன், போடுவோம். இதுதான் செட்டிநாடு சிக்கன் கிரேவி. ஏன்டா கிரேவி கறி ரெண்டு போண்டு தான், ரெண்டு நடுப்பதத்தில் வச்சுருக்கிறவன். பார்த்தீங்களா, இனி மூடிட்டு அப்படியே இறக்க வேண்டிய. இங்கே அடுப்பு பாருங்க எப்படி எரிஞ்சோன்றிருக்குண்டு. முழு பிறகு முடிஞ்சிட்டு நண்பர்களே. பார்த்தீங்களா, ஜூட் வேலை செய்கிற இடத்துல இருந்து எல்லாம் இந்த பார்ட்ஸுகள் எல்லாம் கொண்டு வந்து எரிச்சு நான் நல்லாவே முடிச்சிட்டேன். சுவையான செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி கறி ரெண்டில் ஒன்று தானே ரெடி. வாங்க, இப்போ சூப்பராக எங்களோட சாப்பாடு ரெடி. வந்து பாருங்க, சுவையான பொல் ரொட்டி, தேங்காய் ரொட்டி. அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி. ஏன்னா கிரேவி மாதிரி தான் வந்திருக்கு நண்பர்களே, கொஞ்சமாக தான் குழம்பு இருக்குது, ஆகக்கூட இல்லை. இனி சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோமா. வாங்க நண்பர்களே, சாப்பிடலாம். இன்றைக்கு யூட்டும் வந்துட்டு யூடு. உங்களுக்கு லெக் பீஸா வேணும்? இதான் செட்டிநாடு சிக்கன். பார்த்தீங்களா, வாசம்ண்டா சும்மா அந்த மாதிரி இருக்கு நண்பர்களே. அது இல்லை இல்லை, இது வந்து பொல் ரொட்டி. ஓ, சிலோன் பரோட்டா. இது எனக்கு என்னது பரோட்டா. நேற்றும் பரோட்டா இல்லை, டெய்லி பரோட்டா சாப்பிட்றே இல்லை. இது பரோட்டாட தம்பி நண்பர்களே. சரியா, இங்கே பாருங்க, எங்களோட சூப்பரான பொல் ரொட்டி. சொல்றதுக்கே நான் சாப்பிட்டு வர டெய்லி சம்பளோட நண்பர்களே சாப்பிட்றேன். இப்படி சாப்பிட சும்மா அடி தூள் செம்மையா இருக்கு. வாசம் தான் வறுத்தரைச்சு சிக்கன் கறி உண்மைக்கும் வேறு லெவலா சூப்பராக மசாலா நல்லா. தேங்காய் மிளகு சீரகம் நான் அரைச்சி போட்டுனாங்க தானே, சூப்பர். சிக்கனை பாருங்க, பார்த்தீங்களா, நல்லா ஜூஸியாக இப்படி சாப்பிடுவோம். நல்லாக்கு வேற லெவல். தம்பி ஒரு வாய் சாப்பிட்டு பாரு, இந்த கிரேவியோட எப்படி இருக்கு, எப்படி இருக்கு. அப்படி சொல்லிருக்கல, நீங்க செஞ்சு பாருங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க, செம்ம அடி தூள். வேறு என்ன சொல்லலாம், என்ன ஒரு வித்தியாசம் என்ன எடுத்து கொடுக்குறது சொல்லுங்க. அப்போ வறுத்தரைச்சதால கறித்தூள் போடாமல் உடனே ஃப்ரெஷ்ஷாக உடனே வறுத்து போட்டு, அதுவும் அம்மியில் அரைச்சா இன்னும் செம்மையாக இருக்கும். அம்மி வந்து வாங்கணும், வாங்கி போட்டு உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். கார சாரமாக அடி தூள். அம்மி வந்து வவுனியா பக்கமெல்லாம் நல்ல இதாக இருக்கு. எங்களை யாழ்ப்பாணத்தில் இருக்கும். இங்கேயே அம்மிக்கு நண்பர்களே அம்மி இருக்கு. அந்த குழாய் வந்து இப்படி நடுவுக்கு சின்னனா இருக்கு, கை நசிஞ்சிடும். நிறைய இடத்த நான் தலைவில் வச்சு போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்து அமையே இல்லை, பார்க்கணும். ரொட்டி வந்து சாப்பிடக்க பச்சை மிளகா வெங்காயம் கடிப்பிடிக்க செம்மையாக இருக்குது. இப்படி விட்டா நண்பர்களே இருந்து சாப்பிட்டு இருப்பேன் நான். அதுக்கு ஒரு பிளேண்டி போட்டு குடித்தாலும் நல்லா இருக்கும், இல்லாட்டிக்கு சுட்டாச்சுல கோப்பி போட்டு குடித்தாலும் நல்லா இருக்கும். அந்த மழைக்கு இதமாக சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்குது நண்பர்களே. நாங்கள் சாப்பிட போகிறோம்.
இதே மாதிரி செட்டிநாடு சிக்கன் கறி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா, பை பாய். எப்படி அப்படியும் சாப்பிடலாம், நாங்கள் இப்படியும் சாப்பிடுவோம்.